வணக்கம். நான் சாமுண்டி மலாய்க்கா பேசுகிறேன். இதுவரைக்கும் நாம் மூகாம்பிகையை பற்றி பேசியிருக்கிறோம். அதாவது எந்த ஒரு ஸ்தலத்துலையுமே, அதாவது எந்த ஒரு கோயிலுமே 2 அம்பிகை இருக்கிற இடம் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சக்தியானது. இதோட சக்தி அது பயங்கரமாக இருக்கும். இங்கே அந்த அம்பிகை இருக்கிறதால எப்பவுமே நம்ம இங்கே சண்டி யாகம் நடந்துகிட்டே இருக்கும். முன்னூற்றி 65 நாளுமே சண்டி யாகம் நடக்கிற ஒரே கோயில் கொல்லூர் மூகாம்பிகை தான். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி. அங்கே மேலே அம்மா சோட்டானிக்கரை பகவதி, கீழே பத்ரகாளி. அதே மாதிரி மயிலாப்பூர் கோலவெளி பத்ரகாளி. அம்பிகை ஒரே ரூபத்தில் கோலவெளியாகவும் இருப்பாள், பத்ரகாளியும் இருப்பாள். அதாவது 2 அம்பிகை. அதே மாதிரி நம்ம பெரியபாளையத்தம்மன் உள்ளே பெரியபாளையத்தம்மன், வெளியே மாதங்கி. ஸோ அந்த மாதிரி 2 அம்பிகை இடம் நம்ம சொல்லினே போயிடலாம். வடிவுடி அம்மன், வடிவுடன் கோயில் உள்ள வடிவுடன், வெளியே வட்டபாரி அம்மனும் இருப்பாள். அதே மாதிரி தான் இங்கேயும் உள்ள மூகாம்பிகை, இங்கே பத்ரகாளி. காளினாவே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இன்னி வரைக்கும் புலப்படாத ஒரு உண்மை என்னென்னா, காளி ரௌத்ரமான தேவி, உக்ரமான தேவி. அவளை வழிபடக்கூடாது, வீட்டில் வைக்கக்கூடாது, நம்மளுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த இடத்துல உக்ரம் இருக்கோ அங்கே தான் சகல சௌபாக்கியமும் செல்வமும் நிறைஞ்சிருக்குது. எந்த இடத்துல ஆக்ரோஷம் இருக்கோ அந்த இடத்துலாம் பரமேஸ்வரன் அம்பாவோட பாதத்தில் இருக்கார். அதனால தான் அம்பிகைக்கு அத்தனை ஒரு மகத்துவம். அம்பாள் கோர ரூபம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எதனால் அந்த ரூபம் எடுத்தா, எதுக்காக இந்த பூ உலகத்துக்கு அந்த அம்பிகை அந்த ரூபம் எடுத்தா, எதனால் அந்த கோரப்பல், அந்த முண்டை கண், அந்த நாக்கை தொங்க போட்டு எலும்பு குண்டு மாலை, அதை என்ன உணர்த்து தான் அகில உலகத்துக்கே உணர்த்துகிற ஒரே விஷயம்னா, மனிதனாக பிறந்த நாம் என்னைக்கு இருந்தாலும் கண்ணை மூடணும், சமாதி நிலையை அடையணும், மயான பூமிக்கு வரணும். அப்போது நாம் இருக்கும் பொழுதே எல்லா விதமான சுகபோகம் அனுபவித்தாலும் நாம் மற்றவங்களுக்கு எந்த ஒரு நிலையிலையுமே அவங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடாது, கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது, நஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம போகும் பொழுது எதையுமே நம்ம சுமந்துட்டு போக மாட்டோம். என்ன சம்பாதிச்சாலும், என்ன வைடூரியம் வச்சுருந்தாலும், நம்ம ஏசி கார்லேயே பயணித்தாலும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் கடைசியில் நம்ம கண்ணை மூடி சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதை என்றைக்குமே மனிதன் இறக்கும் வரையும் நம்ம மனசில் வச்சுருந்தா நம்ம தப்பு செய்ய மாட்டோம். அந்த பயம் இருக்கணும்னு சொல்லி தான் அம்பிகை மயானத்தில் நின்றுக்கிறா. அதே மாதிரி பரமேஸ்வரனும் ஏன் காசியில் பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர், அங்கேயும் மயான பூமி தான். அது ஏன்னா ஒரு ஆத்மா பிரியும் பொழுது, உடலை விட்டு பிரியும் பொழுது அந்த ஆத்மா நினைக்கக்கூடாது, ஐயோ நம்ம நம்மளுக்கு யாருமே இல்லையே, நம்ம அனாதையாகிட்டுமே, நம்மளை இனிமேல் யாரும் பேச மாட்டாங்க, நம்ம போய் எதுவுமே பண்ண மாட்டோமே சொல்லிட்டு அந்த நிலையில கூட பரமேஸ்வரா, ஓம் நம சிவாய, ஜெகதீஸ்வரா, மகா தாயே, மகாமாயே, மகா காளின்னு சொல்லும்போது நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரு தெய்வங்கள் இருக்குதுன்னா அது மகா காளியும் பரமேஸ்வரன் மட்டும்தான். ஸோ என்ன சாஸ்திரப்படி, அதாவது வேத சாஸ்திரப்படி அம்பிகை ஏன் அந்த மாதிரி ரூபம் எடுத்து மயானத்தில் இருக்கிறான்னா, எந்த ஒரு நிலையிலுமே நம்ம தடுமாட்டம் இருக்கக்கூடாது, தர்மத்தின் வழியில் போகணும். தர்மமே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பாதையாக அமைச்சு அம்பிகை கூட இருப்பாள்.